Hello guys, welcome to Tiki Talkies. And இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Sunday vlogs. So Sunday அன்னைக்கு இந்த Sunday videos எல்லாமே போட்டோம்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றனால இப்பலாம் வந்துட்டு கண்டினியூவா ஒரு 3 வீக்ஸாவே Sunday அன்னைக்கு கண்டிப்பா Sunday vlogs மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். இந்த இத அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். So previous Sundayல நம்ம என்னலாம் பண்ணோமோ அது next Sundayல வந்துட்டு உங்களுக்கு வீடியோல வந்துரும். நானும் டோக்கியோ வந்துட்டு ஃப்ரைடேவே வடபழனிக்கு போயிட்டோம் அண்ட் சண்டே ஈவினிங் தான் வந்துட்டு ரிட்டர்ன் வந்தோம். ஸோ அங்கே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு வீட்டில் இட்லி உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இட்லி அரிசி எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அவங்க ரெஃபர் பண்ண கடையில் வந்துட்டு வாங்கிட்டோம், குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால. அண்ட் அதுக்கப்புறமா அஞ்சுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போனோம். அங்கே இருக்க ஒரு கடையில் இல்லை, அதனால சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பட்டாணி ரைஸ் வந்துட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஈஸியாக பட்டாணி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு கீ இல்லைனா ஆயில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பே லீஃப் ஸ்டார் இது ரெண்டுமே வந்து பிரியாணியில் ஸ்டார் இது வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நல்ல சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி மெலிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பாதி தக்காளி மட்டும் எடுத்துகிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணுமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி கரம் மசாலா இது போட்டு அதையுமே நல்ல பச்சை வாசனை போகிற மாதிரி வந்துட்டு சோட்டே பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நல்லா பீல் பண்ணி எல்லாமே எடுத்து வச்ச பட்டாணியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கெட்டில் க்ரீன் கலரில் விற்பாங்க இல்லையா, அதை செஞ்சு வாங்கிடாதீங்க. இதுக்கு நீங்கள் பட்டாணி சாப்பிடாமலே இருக்கலாம். நீங்கள் பட்டாணி வந்துட்டு வாங்கணும் சாப்பிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பட்டாணி ஃபுல் ஹோலாக வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் இந்த மாதிரி எப்பயாச்சும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸி வே தான், ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டும் வந்துட்டு இதில் இருக்குது. இப்போது இந்த பட்டாணியுமே வந்துட்டு பச்சை இது போகிற மாதிரியே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ, அதாவது மெஷர்மெண்ட் இருக்குது. நம்ம ரைஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரைஸ் போடுறோம் அப்படின்னா 1.25 கிளாஸ் தண்ணி வந்துட்டு ஊற்றணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் தண்ணி வந்துட்டு நம்ம ஊற்றிக்கிறோம். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலரி விட்டுக்கிறோம். இந்த தண்ணி பட்டாணி வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரணும். அந்த கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் இந்த ரைஸ் வந்துட்டு நல்ல பதத்துக்கு குக் ஆகி வர்றதுக்கு. இதில் மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும். அண்டு அப்போ தான் கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். நம்ம வந்துட்டு இப்போ மூடி வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 விசில் இல்லைனா 3 விசில் போதும், சூப்பராக வந்துட்டு குக் ஆகிடும். அண்டு குக் ஆனதுக்கப்புறமா விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக அப்படியே நெய் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கோரியண்டர்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஹெல்தியான பட்டாணி ரைஸ் ரெடி. அண்ட் இதுக்கு காம்பினேஷனாக வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாத்துக்கறி. ஸோ அதான் நீங்கள் வந்துட்டு சைட் பை சைட் கடையில் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சண்டேஸில் பிரியாணி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது சிக்கன் குழம்புலாம் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு தடவை இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓய் போலாமா? போலாண்டி. அண்ட் டோக்கியோக்கு வந்துட்டு சிக்கன் கொடுத்துட்டோம். ஸோ அவளுக்கு சிக்கன் இருந்தால் போதும், அதை வச்சு என்ஜாய் பண்ணிட்டா. அண்ட் இப்போ வந்துட்டு டோக்கியோ வச்சுட்டு ஒரு காமெடி பண்ண போகிறாங்க, நீங்களே பாருங்கள். அது கார்த்திட எட்டி பாக்குறாங்க. பேசுறடா யாருமே பேசுறடா. அந்த பால் எடுத்துட்டு வா டோக்கி, கீழ எடுத்து பாரு. அம்மா இது அந்த கிரிட விளையாடுறேன் ஐஸ்கிரீம் நல்லா என்ன டேஸ்ட் ஆயிமா. அந்த ஃபுல்லா பாதாம் இது கல்யாணத்துல போட்டு അത് അവിടെ തന്നെ മിക്സ് ചെയ്യുന്നതാണ്, അവിടെ തന്നെ മിക്സ് ചെയ്യുന്നതാണ്. ഒത്തിരി സാധനമല്ലേ, പക്ഷെ ഞാൻ ഒരു പീസ് കഴിച്ചു, നല്ല തീരുന്നുണ്ട്, പക്ഷെ കോൾഡായിരുന്നു. ചിലപ്പോ ഐസ്ക്രീം കഴിച്ച കോൾഡ് പോകും, ചിലപ്പോ പോവും, ചിലപ്പോ അധികവും ചെയ്യും. അയ്യോ നാടിനാടെ ഭയങ്കര ആവശ്യപ്പെട്ടു, എല്ലാരും വന്നു. சுந்தரி மணியா அப்படி நீ மேக்கப்
ഇനി കൊഞ്ചിക്കോളൂ കൊഞ്ചാനൊന്നും ഇല്ല മേക്കപ്പ് ഇടാ ഡ്രസ് എടുത്തിട്ടാ എന്നിട്ട് ആദ്യം മേക്കപ്പ് ഇടാം ആദ്യം ഡ്രസ് ഇടാം മേക്കപ്പ് ഇടാം വരുമോ എടുക്കേ ഇല്ലേ ഇപ്പഴാണ് കാല് വീണിടച്ചാ അമ്മക്ക് എന്താ പറയേ റോഡിൽ നടക്കുമ്പോ മാത്രം കാല് വേദന വരാനുണ്ട് വരുമോ നല്ല വന്നിച്ചത് അപ്പളേക്ക് മേലെ വന്നേ ഒരു വായ ഒരു ഇത് കളിക്കട്ടെ ബൈ ബൈ ചെല്ല പോയിട്ട് വരട്ടോ ഓക്കെ വേണ ബൈ ബൈ നല്ല കുട്ടിയായിട്ടുണ്ടാവോ കണ്ണ് ചിമ്മിട്ടാലുണ്ടാവോ നല്ല കുട്ടിയാ அவ்வளோதாங்க நாங்கள் வடப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டோம். டோக்கி பயங்கர அழுக, ஏன்னா வந்துட்டு அவளுக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. சரி அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா ஓகே ஆகிடுவா அப்படின்றதுனால வர வழியிலே இருக்கிற கேரளா ஹாட் சிப்ஸ் வடப்பள்ளியில் இருக்குது. ஸோ அங்கே வந்துருந்தோம். இது வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் ஃபைனலாக வந்துட்டு அஞ்சலி உமானுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க வரும்போது தான் இந்த கடையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. அதுக்கப்புறம் தான் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதே நான் பார்த்தேன். ஸோ இங்கே வந்துட்டு புட்டுப்பொடி இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டோக்கியோட ஃபேவரட் முறுக்கு. அண்ட் வந்துட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கேருந்து ஒரு ஸ்வீட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். கோகோனட் பர்ஃபி. அதாவது அதில் வந்துட்டு சுகர் போடாமல், ஒயிட் சுகர் போடாமல் ஜாகரி வந்துட்டு ஆட் பண்ணி அவங்க அந்த பர்ஃபி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. அது டோக்கிக்கும் பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டு அப்படின்றதால ஃபர்ஸ்ட் டைம் நான் டோக்கிக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே வர வழியில் மடிப்பாக்கமில் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என்னன்னு தெரியல, அன்றைக்கன்னு பார்த்துட்டு நிறைய கடைங்க இல்லை. டோக்கிக்கே பிளாட்ஃபார்மில் ஏதாச்சும் டாய்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்துட்டு அந்த கடையெல்லாம் எதுவுமே போடல. டோக்கி என்னவோ அங்கேருந்து வந்தது வந்துட்டு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல, வடப்பள்ளியிலேருந்து வந்தது. அதனால் வழி முழுக்க எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே வந்தா. அண்ட் அதுக்கப்புறமா கிடைச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.